அந்த ஐஸ்கிரீம் டாஸ்க் அங்கே முடிஞ்சதுக்கப்புறமா ஐஸ்கிரீம்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. கனி, வியானா எல்லாருமே மொத்தமாக எல்லோரும் வராங்க. வந்து எஃப்ஜே அண்ட் கானா வினோத்துக்கு கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வியானா பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அமித் கொடுத்தாரு, நான் அமித்க்கு கொடுத்தேன், அவர் எனக்கு அப்பா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ கானா வினோத் சொல்கிறாங்க, ஆமாம் அவரோட குழந்தைக்கு வந்து 6 வயசு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை. அந்த குழந்தை ஏதோ நீ ரெட்டை ஜடை போட்டிருந்தியா, அது பார்க்க அந்த அவர் குழந்தை மாதிரியே இருந்துச்சு, அதுலேருந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து வியானா வந்து சொல்கிறாங்க, சாண்ட்ரா வந்து பிரஜனுக்கு கொடுத்தாங்க, பிரஜன் திவ்யாவுக்கு கொடுத்தாங்க, திவ்யா சாண்ட்ராவுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே சாண்ட்ரா வந்து பிரஜனுக்கு தான், சாண்ட்ரான்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே எஃப்ஜே ஃபஸ்ட்டே கெஸ் பண்ணிட்டாரு, சாண்ட்ரா வந்து பிரஜனுக்கு தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. உடனே எப்படிரா அப்படின்னு சொல்லி வியானா கேட்குறாங்க. உடனே அதுதான் அவங்க பண்ணுவாங்க, தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்கிறாரு. சொன்னோடனே கானா வினோத் சொல்கிறார், அது எப்படிரா சும்மானாச்சும் ஒரு பேச்சுக்காகவாவது ஒரு வாட்டியாவது மாற்றி கொடுக்கலாம்ல, அது என்ன எப்பயுமே அப்படி கொடுக்குறாங்கன்னு. எனக்கும் அந்த தாட் வந்திருக்கு, ஒரு ஆக்டிங்காகவாவது மாற்றி கொடுக்கலான்னு. அதுக்கு வியானா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. அது அவங்களோடது ரொம்ப பியோர் லவ் டான், சாதாரணமாக நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அவங்க கேம்லாம் பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது, பிரஜனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானா ஒரு நல்ல பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சபரி வந்து அந்த ஐஸ்கிரீம் பாரு கொடுக்கும்போது இது ஒரு டைப் ஆஃப் செல்ஃப் லவ் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லியிருப்பார். சொல்லி அந்த ஐஸ்கிரீமை திரும்ப பாருக்கே கொடுத்துருப்பாரு. அதை வந்துட்டு கமர்தன் வந்து அரோராக்கிட்டேயும் இவங்கக்கிட்டேயும் யார் விக்கல்ஸ் விக்ரம்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. கப்பு ஒன்று தான்டா இருக்குது, நான் இனிமேல் கேம் தான் ஆட போகிறேன், இனிமேல் நான் அதை பற்றிலாம் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதில்ல, சபரி எப்படி கரெக்டாக கெஸ் பண்ணா பார்த்தியா, அது செல்ஃப் லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கமர்தன் சொல்கிறாரு. அதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி தான் சபரியும் கமர்தனும் ஹக் பண்ணியிருப்பாங்க. ஹக் பண்ணிவிட்டு கமர்தன் வந்து இங்கே வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காரு, நானும் இனிமேல் கேமில் தாண்டா கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன், சும்மா சபரியை பற்றி சம்மந்தம் இல்லாத காரணம்லாம் சொல்கிறாடா, கொஞ்சம் கூட ஒத்தே போல அப்படிங்கிற மாதிரி கமர்தன் வந்து சொல்லிட்டுருக்காரு. அதனால நானும் ஏன் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன்னு. எல்லாம் சொல்கிறதெல்லாம் இப்படி தான் இருக்கும். கடைசி பார்த்தா இன்றைக்கே உட்காந்து 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, அவங்க அது அவங்க இஷ்டம், நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.